வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் பாலாஜி. யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண போறேன். ஆக்சுவலா சில ஃப்ராஸ் இருக்கும், நல்ல விதத்திலும் கெட்ட இந்த கமெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ணோட கருத்துக்கள் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறோம். ஓகே, நம்மளுடைய சின்ன சின்ன மெயின் ரீசன், சேனலோட மெயின் ரீசன்ஸ் என்னன்னா பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸஸ், மக்களுக்கு பொலிட்டிக்கல் சம்பந்தமான சின்ன சின்ன விழிப்புணர்வு பண்ணுறது மூலம் முதல் முக்கியமான ஒரு குறிக்கோளாக இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம சேனலோட ஸ்கெடியூல்ஸ் என்னன்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு ரெகுலரா டே பை வீக்லி ஒன்ஸ் அந்த வீக்ல நடந்த முக்கியமான இன்சிடென்ட்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸஸ், பொலிட்டிக்கல் சேஞ்சஸ், கல ஆய்வில் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்டேட்டா நம்ம அப் டு டேட்ல எல்லாமே அப்டேட் பண்ண முடியும். இதோட மிகப்பெரிய ஒரு எக்ஸ்டென்ஷனா மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணலாம்னு சொல்லிட்டு, தட் மீன்ஸ் டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒரு ரியல் இன்சிடென்ட் எடுத்து அந்த காலத்துக்கு போய் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஐடியாலஜி இருக்கு. இயர்லி ஒன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கேஸ் நம்மளாம் ஒரு ஓன் ரிசர்ச் பண்ணி அதை கண்டுபிடிச்சு நம்ம அப்ளை பண்ணாங்க ஒரு சின்ன ஒரு ஐடியாலஜியோட வச்சாங்க ஆரம்பிக்கிறேன். மற்ற ஷெடியூல் நிற்போம் டே பை டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் மந்த் ஏப்ரல் என்னென்ன மிகப்பெரிய இன்சிடென்ட்ஸ் நடந்தது, பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் அண்ட் சேஞ்சஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமெரிக்க பிரசிடென்ட் ட்ரம்ப் பதவியேற்றது. அவர் சொன்ன மாதிரி இம்போர்ட் டியூட்டியை டிக்ரீஸ் பண்ணியிருக்காரு. அது மூலியமா டைரக்ட் ரேட்ஸ் டிக்ரீஸ் பண்ணி ஜியோ பாலிட்டிக்ஸ்ல, தட் மீன்ஸ் குளோபல் ட்ரேட்ல மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்காரு சொன்னோம். பொருளாதார மந்தநிலை என்பது எல்லா இடத்துலையும் இருக்கு இப்போதைக்கு. அண்ட் ஆல்சோ இந்தியாவும் அதனால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். சைனா மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இவருக்கு நீ எனக்கு பண்ணா அவங்க டெவலப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. மேபி அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கடைசியில எல்லாரும் கடுமையான எதிர்ப்பு மாற்றம் இப்போதைக்கு அது செல்லாதுன்னு சொல்லியிருக்காரு. 4 மாதம் ஸ்டார்டிங்ல நடந்த விஷயம். நெக்ஸ்ட் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு இன்சிடென்ட், இந்தியா நாட்டையை ஒரு டெரர் அட்டாக் நடந்தாங்க, பயங்கரவாத தாக்குதல். அதுல வந்து கிட்டத்தட்ட 26 பேர் இறந்திருக்காங்க. ஒரு ஹிந்து மற்றும் முஸ்லீம் அனைவரும் சேர்ந்து இறந்திருக்காங்க. அந்த இந்துக்களை காப்பாற்ற முஸ்லீம் தீவிரவாத பயங்கரவாதிகளால் சுட்டு இருக்காரு. இதுக்காக இந்தியா மிகப்பெரிய ஆக்ஷன் எடுத்து சொல்லிட்டு இண்டஸ் லேக்கோடைய ட்ரீட்டியை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அலான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பாகிஸ்தான் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு போர் சூழல் மாதிரி தெரிஞ்சாலும் மேபி போர் வரதுக்கான 99% சான்ஸ் கிடையாது. ஏன்னா போர் வந்தா பாகிஸ்தான்ன்றனாலே அவங்களுடைய எக்கனாமிக் கண்ட்ரி அந்த அளவுக்கு இருக்காது. அவங்களுடைய எக்கனாமியும் கண்ட்ரியும் ரொம்ப அந்த அளவுக்கு இருக்காது. மேபி அவங்களுக்கு அமெரிக்கா சப்போர்ட்டாக இருந்தா போர் நடக்கும். ஆனா இப்போதைக்கு ட்ரம்ப்க்கு எந்த ஒரு போர் இன்ட்ரெஸ்ட் இல்லாம தெரியுதுனால மேபி சேஞ்ச் நினைக்கும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் சீஸ்ஃபயர் ஆல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்பயும் இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் அட்டாக் பண்ணி தான் இருக்காங்க. பல வீட்டில் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் வந்து அப்டேட் படி 4ஆம் மாசத்துல கடைசியா பாகிஸ்தான் பாலஸ்தீன மக்களுக்காக இருந்த ஒரு ஹாஸ்பிட்டல், அடிப்பட்ட குழந்தைகளுக்காக இருந்த ஹாஸ்பிட்டல்ல வெற்றிகரமா இஸ்ரேல் ஒரு குண்டை போட்டு அடிச்சுட்டாங்க. அதை வெளியிட்ட பிபிசி நியூஸ் ஸ்டார்டிங்ல எப்படி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, கடைசி பாலஸ்தீன ஹாஸ்பிட்டல் ரன்னிங் ஹாஸ்பிட்டல்ல இஸ்ரேல் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னு போட்டிருப்பாங்க. வித்தின் ஹவர்க்குள்ள அந்த டைட்டில் வந்து திருப்பி மாற்றி அமைக்கப்படுது. இஸ்ரேல் அனுப்பின ஒரு மிசைல்ஸ்ல பல மிசைல்ஸ்ல ஒரு மிசைல் வந்து ஹாஸ்பிட்டல்ல பட்டுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஏகப்பட்ட ஒரு சேஞ்சஸ் இருக்கிறது புரிஞ்சுக்க முடியும். நம்ம நம்புறேன். ஃபர்ஸ்ட் அவங்க வாலண்டியர் அட்டாக் பண்ணுன்ற பாயிண்ட்ல இருந்து இருக்கும். செகண்ட் அது ஒரு ஆக்சிடென்டா நம்ம ஒரு பாயிண்ட் மாதிரி பார்த்துருப்பாங்க. இதுதான் ஜியோபாலிட்டிக்ஸ். உண்மைய அதிகாரம் எங்க இருக்கோ அங்க அநீதிகள் சர்வசாதாரணமாயிடும். இன்னும் மணிப்பூர்ல சில கலவரங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அங்க கவர்னரோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய அளவு எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. நம்ம மோடி பிரைம் மினிஸ்டர் மௌனம் காத்துட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ எப்படி மீன் வர சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோனால இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் முன்ன பச்சுவோம்.
அப்டேட்ஸ், எடிட்டிங், எஃபெக்ட்ஸ், விஎஃப்எக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பெஸ்ட்டாக அப்லோட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ண கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ஒரு பூஸ்டப்பாக. தேங்க்யூ. ரெகுலர் அப்டேட்ஸ், ப்ரொடியூ அப்டேட்ஸ் ஆனால் பொலிட்டிக்கல் ஜோக்கு மீடியாவுக்கு பாருங்க.